வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ரொம்ப முக்கியமான தலைப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஆசை. சார், நான் பெரிய வீடு கட்டுவேனா, அந்த வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. சிலர் சார் சிம்பிளாக இருந்தால் போதும் சார், மெயின்டைன் பண்ண முடியல, பணம் இருக்கிறவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. சிலர் கொஞ்ச நாளைக்கு வாடகை வீட்டில் இருப்போம் சார், ஒரு டைம் கிடைக்கும் போது ஒரு வீடு அமையும் போது கட்டுவோம், இதையும் பேசி கேட்டிருக்கோம். சிலருக்கு சொந்த வீடு பிராப்தமே எங்களுக்கு இல்லை சார், 2 வீடு வாங்கணும், விற்றுட்டோம், இன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் தான் சார் நாங்கள் இருக்கோம், இதையும் பேசுகிறாங்க. எல்லாருக்குமே வீடு அமைஞ்சிருமா, சிறப்பாக கிடைக்குமானா கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் பிறந்துட்டா அது வாழ்நாள் லட்சியம். பூமிக்கு வந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், ஜெயிச்சோம், ஒரு நல்ல வீடு கட்டினோம், இந்த காலத்தை இந்த பிறவியை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டோம், சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னா கிடைக்காது. அரண்மனை போன்ற வீடு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஆசைங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 2000 சதுரடியில் வீடு, 1000 சதுரடியில் வீடு கட்டினா கூட அதுக்கு நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி, வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி, பூஜை ரூமு, அட்டாச்சு பாத்ரூம், அந்த கிரகப்பிரவேசத்தன்னைக்கு நம்ம உறவுகளை எல்லாம் அழைச்சி, இந்த மாதிரி இதுக்கு செலவாச்சு, இந்த மாதிரி நான் வீடு கட்டினேன், இது இவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க, இப்படியெல்லாம் இந்த வீடை நான் உருவாக்கினேன்னு நம்ம பேசும்போது ஏதோ நமக்கு வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக மனசு சொல்லுதுங்க. இதுதான் உண்மைங்க. இதில் ஒரு படி மேலே போய் நான் பெரிய அளவில் வீடு கட்டுவேனான்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசைங்க. முதல்ல வீடுக்கான பெரிய அளவில் ஆசையை தூண்டக்கூடியவர் சூரியன். சூரியன் தான் கற்பனை. யாருக்கெல்லாம் ரிஷபம், கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மேசத்தில் சூரிய உச்சம், சிம்ம லக்னம், சிம்ம ராசி, லக்னத்திலேயே சூரியன், 4ல் சூரியன், 4ஆம் அதிபதியோட சூரியன் அல்லது 4ஆம் அதிபதி சூரியன் நட்சத்திரத்தில் நிற்கிறது, இதெல்லாம் இருந்தாலே அவங்களுக்கு வீடு சிம்பிளாக கட்டுறதுக்கு பிடிக்காது. உள்ள படி வச்சு சார், பெரிய பார்க்கிங் போட்டு, உள்ள கார்டனிங் எல்லாம் போட்டு, டபுள் கேட் வச்சு, ஆட்டோமேட்டிக் கேட் வச்சு, ஆர்கிடெக்சரோட எலிவேஷன் சூப்பராக பண்ணி, சமையல் ரூம் பெருசாக வச்சு, பூஜா ரூம் பெருசாக வச்சு சார், மாஸ்டர் பெட்ரூம் போட்டுங்க, அப்படி ஒன்று கட்டணும் சார். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு. அப்படி வீடு கட்டுகிற யோகம் எல்லாருக்கும் அமையுமான 100ல் 5ன்னா பெரிய விஷயம். ஏன்னா ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது, பிராப்தம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. அப்போ அந்த வீடு கட்டுற யோகத்தை கொடுக்குற கிரகம் என்னன்னு பாருங்க. முதல்ல வீடு அப்படின்னாலே செவ்வாய், சுக்கிரன், சூரியன், இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். 9 கிரகம் தேவை, இவங்க ரொம்ப முக்கியங்க. சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி, அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் நல்ல நிலைமையிலிருந்து 4ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டா அவங்க பிரம்மாண்டமான வீடு கட்டியே தீர்வாங்க. பிரம்மாண்டமாக கட்டுவாங்க. இல்லைன்னா கட்டுற எண்ணம் அவங்கள அரிச்சிக்கிட்டே இருக்கும். வீடு கட்டுறதுக்கான தசா புத்தி நமக்கு வரணும்ல, அப்போ தானே வீடு கட்ட முடியும். அதே போல் ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு 4ஆம் இடத்துல, இவங்களுக்கும் பிரம்மாண்டமான சிந்தனையை கொடுக்கும். ராகு தான் பிரம்மாண்டம். யாருக்காவது 4ல் ராகு இருந்துச்சுன்னா வீடு சிம்பிளாக கட்ட மாட்டாங்க, பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சுக்கிரன் தாங்க அழகுபடுத்துறது. எலிவேஷன் ஒர்க் நிறைய இருக்கணும்னா சுக்கிரன் வலுத்திருக்கும் அவங்க ஜாதகத்தில். அப்படி போய் அப்படி அப்படி நெளிஞ்சு அப்படி போய் கோட்டையெல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்கும். அப்படியே உள்ள கார் வரும், 2 சைடு கார்டனிங் இருக்கும், உள்ள நுழைஞ்சதையுமே அப்படி டேப்பராக போட்டு கேரளா ஓடெல்லாம் பதிஞ்சு, ரசிகர் சார் நீங்கள் எப்படி வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் 4ஆம் இடத்தோட தொடர்பு. ராகு 4ஆம் இடத்தோட தொடர்பு, பிரம்மாண்டமான வீடு.
சும்மா அங்கே ரூமு இந்த ரூமு இது மச்சாங்க இது மாப்பிள்ளைக்கிட்டு ரூமுகளாக கட்டி அப்படி குழு குழு ஏசி அறைகள், இதுக்கெல்லாம் சனி சுக்கிரன் காரணம். பூஜா ரூம் நல்லா இருக்கணும், குரு கேது காரணம். உள்ள சமையல் ரூம் நல்லா இருக்கணும், சுக்கிரன் ராகு காரணம். உள்ள ஸ்டெப் வச்சு கட்டணும், புதன் சனி காரணம். தலைவாசல் நிலவு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கணும், சூரியன் காரணம். ஜன்னல்கள் சூப்பராக இருக்கணும், ஜன்னல்கள்லாம் டிசைனிங்காக பட்டை கிளப்பி இருக்கிறோம், டீ கூட் போட்டு பண்ணியிருக்கிறோம், புதன் நல்லா இருக்கும். புதன் தான் ஜன்னல். குரு புதன் சேர்க்க அந்த டீ கூட் போட்டு நல்லா பண்ணணும்னு நினைக்கும் மனசு. குரு சனி சேர்க்கை இருந்தால் உள்ள வந்து நிறைய மர வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். குரு சனி தான் மர வேலைப்பாடுகள். பாருங்க, நம்ம வீடு கட்டுறதும் கிரக இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை ஒரு புஷ் பண்ணாதான் அந்த வீடு போய் அப்படி அமையும், இல்லைன்னா அமையாது. யாருக்காவது சூரியன் பலவீனமாக இருக்குது, சூரியன் வந்து திதிசூன்யத்தோட கனெக்ட் ஆகிருக்கு, திதிசூன்யாதிபதிகளோட கூடியிருக்குன்னா தலைவாசல் பிரச்சனையும் இருக்கும். ஒன்று கதவை அப்படி நெளிஞ்சிருக்கும், அந்த லாக் போயிடும். சுக்கிர செவ்வாய் தான் லாக், பூட்டு. சுக்கிர செவ்வாய் உங்களுக்கு வலிமையாக இருந்ததுன்னா பெரிய பூட்டு, டிசைனாக இருக்கும், டெக்னிக்கலாக இருக்கும். சுவிட்சு தட்டினா திறக்கும் சார், 3 தடவை பூட்டணும் சார், பெரிய லாக் சார், உள்ள லாக்கர் சார், இது எல்லாமே சுக்கிரன் செவ்வாய் இருக்கணும். சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் தான் பூட்டு பக்காவாக இருக்கும். கேட்டை பூட்டினியா வீட்டை பூட்டினியானா சுக்கிரன் செவ்வாய் வலுத்திருக்கும். காருக்குள்ளே ஏறி காரை லாக் பண்ணி உட்காந்தா சுக்கிரன் செவ்வாய் பலமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சுக்கிரன் செவ்வாய் தான் பூட்டு. அதே போல் உங்களுக்கு ராகு பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, அங்கே கொஞ்சம் பெயிண்ட்டு, ஒரு பொருள் தொங்க விடுறது, உள்ளேயே செடிகள் வச்சுக்கிறது, இதெல்லாம் ராகு உள்ளே இருந்தார்னா நம்ம செய்வோம். அதே போல் வந்து உங்களுக்கு சந்திரன் பலமாக இருந்தால் உள்ளேயே வந்து வாட்டர், தண்ணீர் விழுகிற மாதிரி நீரூற்றுக்கள், மீன் தொட்டி, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் கட்டுறது, இதெல்லாம் சந்திரனுடைய பலம். இதெல்லாம் இருந்தால் பார்த்துங்க. சிம்மத்தில் யாருக்காவது சந்திரன்றதுன்னா ஸ்விம்மிங் பூல் வச்சு, சிம்மராசிக்காரங்களும் எடுத்துக்கலாமே, ஸ்விம்மிங் பூல் வச்சு நம்ம கட்டணும் சார், சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போது அந்த நீரூற்றோட கட்டுறது, டிசைனிங்காக கட்டுறது. செவ்வாய் சந்திரன் வந்து உள்ள செடிகள் வச்சுக்கிறது வீட்டுக்குள்ள, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன். அப்போ ஃபில்லர்ஸ் எல்லாம் நிறைய பில்லர் போட்டு நல்ல பக்காவாக பெரிய அளவில் கட்டணும், பெரிய அளவில் பிரம்மாண்டமான வீடு கட்டணும்னா சூரியன் செவ்வாய் வளர்த்துருக்கும். அரண்மனை மாதிரி வீடுன்னா சூரியன் செவ்வாய். ஆச்சார அனுஷ்டானம் மிக்க வீடாக இருந்தால் அதுக்கு குரு. நல்ல நிறைய பெயிண்ட்டு, உள்ள சினிமா தேட்டரு, உள்ள வந்து லைட்டிங்கு, சோபா, இதெல்லாம் இருந்தால் சுக்கிரன் ராகு. நம்ம வந்த மற்றவங்களுக்காக வந்து மற்றவங்க வந்து பார்த்து ரசிக்கிற வீடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அரண்மனை போன்ற வீடு அமையுமா அமையாதா அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். முதல்ல அங்கே சூரியன், செவ்வாய், குரு, பாவக்கோள்கள் இல்லாமல் உங்களுக்கு வளர்பிறை சந்திரன், ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வீடு பிரம்மாண்டமாக கட்டிடுங்க. திதிசூன்யம் இல்லாமல் இருக்கணும், பாதகம் இல்லாமல் இருக்கணும் 4ஆம் இடம். இதெல்லாம் இருந்ததுன்னா லேட்டாக தான் வீடு கொடுக்கும். லேட்டாக கொடுக்குறதா யோகம், உடனே கட்டிடாதீங்க. லேட்டாக கிடைச்சா யோகம், இதை மட்டும் மைண்டில் வச்சு. சனி பார்க்குது வீடை பராமரிக்காமல் இருப்பாங்க, அப்படியே கிடக்கும். பூஜை ரூம் கிடக்கும், அப்படியே வீட்டில் செவத்தில் கிறுக்கி வச்சுருப்பாங்க, கூட்டாமல் இருக்கும், அப்படியே கிடக்கும். வந்து யாராவது பார்த்தா என்ன வீடு இப்படி இருக்குது, அது சனி பார்வை 4ஆம் இடத்துக்கு. சந்திரன் சனி சேர்க்கை இருந்தால் வீடு சுத்தமாக வச்சிருக்க விடாது. 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் வீடு சுத்தமாக வச்சிருக்க விடாது. இப்படி நிறைய இருக்கு. சனி தான் வந்து அப்படியே போட்டு வச்சுறதெல்லாம் சனி. மந்தன் சோம்பேறித்தனத்தை கொடுத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் காலில் பெட்டு அப்படியே கிடக்கும், அது சனியோட இன்ஃப்ளூயன்ஸ். யாருக்காவது 4ஆம் இடத்தை சனி பார்த்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கும். அப்போது வீடு அரண்மனை போன்ற வீடு, யோகமான வீடெல்லாம் கிடைக்கணும்னா நான் சொன்ன மேற்சொன்ன கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கணும். குறிப்பாக நல்ல தசாபத்திகள், இந்த வீட்டுக்கான கட்டுறக்கான தசாபத்திகள் நடந்துச்சுன்னா நமக்கு நல்லா. 4ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் கனெக்ட் ஆகி குருவும் கனெக்ட் ஆகிட்டார்னா வீடு பிரம்மாண்டமாக வந்துடும். செவ்வாய் சுக்கிரன் கனெக்ட் ஆகி 4ஆம் இடத்தோட தொடர்பு வந்துட்டா அழகாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும், அரண்மனை போல இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் கோட்டை, செவ்வாய் தான் கோட்டை. நிறைய கிளாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, லைட்டு கிளாஸ் ஒர்க், அதெல்லாமே சூரியன். வீட்டில் எங்கே கிளாஸ் ஒர்க் வருதோ சூரியன். டோர் இப்படி மடக்கி விரிகிற மாதிரி டோர் எங்கே இருக்குதோ அதெல்லாம் ராகு. கேது இருந்ததுன்னா
பூஜை ரூம்ல நிறைய சித்தர்கள் போட்டோ நிறைய வச்சிருப்பாங்க. ஞானிகள், சித்தர்கள் உள்ள உட்காந்து பூஜை பண்றது, பெல் அடிச்சு பூஜை பண்றது. செவ்வாய் சனி இருந்தா உங்க வீட்டுல நீங்க பெல் அடிச்சு பூஜை பண்ணுவீங்க, மணி அடிச்சு. புதன் வலுத்து இருந்ததுன்னா மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவீங்க. மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுல. 4ஆம் அதிபதி புதனா ஆயிடுறாரு, 4ஆம் இடத்துக்கு புதன் சம்பந்தப்படுறாருன்னா மந்திரங்கள் ஒழிக்கும், தூபங்கள் போட்டு விட்டுருவீங்க. உள்ள போனா கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு வீடுன்னு சொல்றோம், எல்லா இடத்துலையும் கிரகத்தோட ஆற்றல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.